அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்றைக்கி மேங்களூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ மங்களாதேவி திருக்கோவில் தான் வந்து பார்க்க போகிறோம். மேங்களூர் அப்படிங்கிற ஊருக்கே பெயர் காரணமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ மங்களாதேவி திருக்கோவில் தான் நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வந்து அம்பாளை தரிசனம் பண்ணலாம். நம்ம இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு. கோவிலுடைய மெயின் என்ட்ரன்ஸ் வந்து பார்க்குறோம். இங்கேயே வந்து ஸ்ரீ மங்களாதேவி திருக்கோவில்னே வந்து எழுதியிருக்காங்க. இந்த கோவிலுடைய இன்னொரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் வந்து லிங்க வடிவில் காட்சி கொடுக்கறதுமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த கோவில் வந்து திறந்திருக்கக்கூடிய டைமிங்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, டெய்லியே வந்து காலையில் 6 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து மாலை வந்து 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் வந்து இங்கே அம்பாளை தரிசனம் வந்து பண்ணலாம். இங்கே வந்து மேலே வந்து பார்த்தோன்னா நாகர் சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க. இங்கே அம்பாள் வந்து துர்க்கையோடைய அம்சமாக இருக்கிறதுனால வந்து இங்கே நாகர்களை வந்து வேண்டிக்கிறது வந்து ரொம்ப விசேஷமாகவே வந்து சொல்லப்படுகிறது. இந்த கோவிலுடைய பிரம்மாண்டமான கொடிமரம் வந்து பார்க்குறோம். இந்த கோவிலுமே வந்து கேரளா ஸ்டைலில் தான் வந்து அமைச்சிருக்காங்க. கொடிமரத்தை தாண்டி நம்ம வந்து கருவறையில் இருக்கக்கூடிய அம்பாளான ஸ்ரீ மங்களாதேவியை தான் வந்து தரிசனம் பண்ண போகிறோம். இங்கே அம்பாள் வந்து லிங்க வடிவமாக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து உருவமும் வந்து அமைச்சிருக்காங்க. இது லிங்க வடிவில் இருக்கக்கூடிய அம்பாள் ரெண்டையுமே நாங்கள் வந்து இங்கே அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த கோவிலுடைய உள்பிரகாரத்திலே வந்து ஸ்ரீ விநாயகருக்கும் வந்து தனியாக ஒரு சன்னதியும் வந்து அமைச்சிருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமான கோவில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். தைவள்ளி ஸ்பெஷலாக இந்த கோயில் வந்து போட்டிருக்கோம். கண்டிப்பாக இந்த கோவிலை மிஸ் பண்ணாமல் வந்து எல்லோரும் பாருங்கள். இந்த கோவிலை வந்து துளுநாட்டை சேர்ந்த குந்தவர்மன் அப்படிங்கிற மன்னர் தான் இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காரு. இந்த கோவில் வந்து 9ஆம் நூற்றாண்டை வந்து சேர்ந்த கோவில். ஒரு சமயம் வந்து நேபாளத்திலேருந்து வந்த ரிஷிகளான கோரக்கநாத்தா, அதுக்கப்புறம் வந்து மச்சேந்திரநாத்தா அவங்க வந்து குந்தவர்மனை சந்தித்து இங்கே வந்து மங்களாதேவிக்கு ஒரு கோயில் எழுப்பும்படி வந்து சொல்கிறாங்க. அவரும் அங்கே அப்படி கட்டப்பட்டதான் இந்த ஸ்ரீ மங்களாதேவி கோயில். இந்த கோவில் வந்து மங்களூரை காக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வமாகவே வந்து அமைஞ்சிருக்காங்க. இந்த கோவிலை வந்து நவராத்திரி 9 நாட்களுமே வந்து ரொம்ப சிறப்பாக வந்து அம்பாளுக்கு கொண்டாடப்படுகின்றது. இந்த கோவிலை வந்து கார்த்திகை மாதம் வந்து லட்ச தீபங்கள் வந்து ஏற்றப்படுவதுமே வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த கோவிலை எல்லா வருஷமும் வந்து கிராண்டாக வந்து ரதோத்சவம் வந்து நடக்கும். அது வந்து மார்ச் மாதத்தில் வந்து நடக்கிறது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த கோவிலில் வந்து சுயம்பர பார்வதி ஹோமம் வந்து நடக்குது. இங்கே வந்து பெண்கள் வந்து தங்களுக்கு வந்து நல்ல கணவன் அமைய இங்கே இருக்கக்கூடிய சுவாமியை வந்து பிரார்த்திக்கிறாங்க. இந்த கோவிலில் இதுவே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரார்த்தனையாகவும் வந்து சொல்லப்படுகின்றது. தைவெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் ஸ்ரீ மங்களாதேவி திருக்கோவில் தான் நம்ம ஸ்ரீபக்தி சேனலில் வந்து பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ரீபக்தி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.